ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கலைஞர் நாஸ். ஹாப்பி நியூ இயர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும். எல்லாருமே வந்து இயரோட ஸ்டார்டிங் டேட்டில் வந்துட்டு இந்த மாதிரி நான் பண்ணுவேன், இனிமே வந்து இதை ஃபாலோ பண்ணுவேன், எப்பா இனிமே இதை விட்டுறணும் இப்படிலாம் நினைப்பீங்க. ஆனால் வந்து அது நியூ இயரோட ஸ்டார்டிங்கில் தான் பண்ணணுமா? அது எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த நியூ இயர் ஸ்டார்டிங்கில் மட்டும் கூகுன்னு வருவாங்க, சொல்லுவாங்க இல்லையா, ஜிம்மு நிறைஞ்சி வலியுது அப்படின்னு. ஆஃப்டர் 15 டேஸ் அந்த ஜிம்மில் ஈயடி கூட ஆள் இருக்காது, அந்த மாதிரி குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் ரெகுலராக வரவங்க மட்டும் தான் வருவாங்க. ஸோ அது மாதிரி தான் நம்ம வந்து ரிசல்யூஷன் இந்த டேயில் தான் எடுக்கணும்னு கிடையாது, அது எப்போ வேணாலும் நம்ம எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அது வந்து உங்களோட பர்த்டே கூட இருக்கலாம். உங்களை பிறந்த நாளில் கூட நான் இந்த பிறந்த நாள்லேருந்து இப்படி இதை வந்து நான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கிறேன் இப்படின்னு இருக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் டேட் உங்களுக்காக இருக்கலாம். அதையும் இல்லைனா எவனாச்சும் இந்த காரி துப்பிப்பான், கேவலப்படுத்தியிருப்பான், நம்மளை ரொம்ப மட்டமாக கூட பேசியிருப்பான். அந்த ஒரு அசிங்கத்திலேருந்து மீண்டு வந்து பாடுறான், அவன் முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கிறேன் இப்படின்னு கூட வந்துட்டு நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். எப்போ வேணாலும் இதை நம்ம எடுக்கலாம். ஆனால் வந்துட்டு நான் இங்கே மெயினாக சொல்ல வருது என்னதுன்னா, ரெசல்யூஷனை வந்து ஃபாலோ பண்ணுறோமா. மெயினாக வந்துட்டு இங்கே வந்து ரெசல்யூஷன் வந்து எல்லோரும் எடுப்பாங்க. ஆனால் யார் அதை அச்சீவ் பண்ணுவாங்கன்னா, அதுக்கு உண்மையாக இருக்கிறவங்க, அதுக்கு வந்து மதிப்பு கொடுக்குறவங்க. நம்ம என்றைக்கு அதுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கிறோமோ கண்டிப்பாக வந்து அது நடக்கும். நானும் தான் வந்து ரெசல்யூஷன் நிறைய எடுத்துருக்கிறேன். டயட் கண்ட்ரோல், டயட்டில் இருக்கணும், அது ஒன்று. அது நியூ இயர்னு இல்லை, நான் ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். 1.5 மந்த் வந்து டயட் கண்ட்ரோல், அப்புறம் வந்து சுகர் கட் பண்ணணும். ஸோ அப்படிலாம் பண்ணி எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஏதாச்சும் பார்த்தா சரி இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டு பார்ப்போம், சீட் பண்ணுவோம், இன்றைக்கி ஒரு நாள் சீட் டே வந்து எடுத்துக்கிட்டு சாப்பிட்லாம். இப்படிலாம் வந்து நம்ம அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காதனால தான் நம்மளோட ரெசல்யூஷன் அச்சீவ் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு உண்டான இதை ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கு உண்மையாக இருங்க, நீங்கள் ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். என்னோடய ரெசல்யூஷன் என்னன்னு கேட்குறீங்களா? அதை நான் இப்போ சொல்லலை, கண்டிப்பாக நான் அதை அச்சீவ் பண்ணுவேன், அந்த நம்பிக்கையில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதை அச்சீவ் பண்ணிவிட்டு நான் அதுக்கு ரிசல்ட் வரும்ல, அப்போ நான் இன்னொரு வீடியோவில் இதை பற்றி நம்ம பேசுகிறேன். அதுக்கப்புறம் நம்ம டெய்லி நான் ஒரு வீடியோ போடலான்னு, அது ஒன் ஆஃப் த ரெசல்யூஷன் தான். ஒரு நாள் வீடியோ போடல, சும்மா ஏதாச்சும் ஃபார்வர்ட் பண்ணுவோம், நம்ம டெய்லி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். பார்ப்போம் அதுக்காச்சும் உண்மையாக இருக்கிறேன் நான். ஓகே கைஸ், ஹாப்பி நியூ இயர், என்ஜாய் இருங்க, பாசிட்டிவாக இருங்க, சரிங்களா? அதுதான் ஒருத்தனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஒன்று தோணுச்சு, நம்ம வந்துட்டு டூ மச் ஆஃப் கமிட்மெண்ட்ஸில் இருக்கிறனால தான் வந்துட்டு நம்மளோட லைஃப்பை நம்ம வாழ முடியல. ஸோ உங்களுக்கு உண்டான கமிட்மெண்ட்டில் நீங்கள் அதை கமிட் பண்ணி அந்த லைஃப்பை வாழுங்க. எப்போ வந்துட்டு நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்க நினைக்கிறீங்களோ அந்த டைமை வந்துட்டு சந்தோஷமாக வாழ்ந்துருங்க. இவ்வளோ இப்போ கமிட்மெண்ட் இருக்குது, இப்படி என்னால் பண்ண முடியாது, இப்படிலாம் நினச்சோன்னா நம்மளால் ஒரு லைஃப்பை வந்து ஹாப்பியாக ரன் பண்ணவே முடியாது, ஹாப்பியாக வாழவும் முடியாது. ஸோ இது வந்து இதை பாசிட்டிவ் நோட்டாக எடுத்துக்கோங்க. எனிஹோ, நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.